இத்தனை ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய அதே காவல்துறை தான். புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய கைக்கு கீழே இருந்த அதே காவல்துறை அதிகாரிகள் தான். இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரேடியோவில் மனதின் குரல் நிகழ்ச்சியில பேசும் பொழுது புரட்சி தலைவி அம்மா அவருடைய பிறந்த நாளுக்காக இன்னைக்கு அவர்களை பற்றி பேசியிருந்தார். அன்னைக்கு ஒரு வார்த்தையை சொல்லி இருந்தாங்க. எனக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பொங்கல் திருவிழா வந்த பொழுது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் சொல்லுகின்றார், இன்னைக்கு பொங்கல் திருவிழாவின் பொழுது என்னை அன்போடு தொலைபேசியில் அழைத்தார். சென்னைக்கு வரணும், பொங்கல் திருவிழாவில் எங்களுடைய வீட்டிற்கு வந்து நீங்கள் உணவருந்த வேண்டும் என்று சொன்னார். அப்பொழுது நான் குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்தேன். அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு அம்மா கிட்ட வந்து பொங்கல் அன்னைக்கு உணவு இருந்தேன். எனக்கு அம்மாவை பற்றி நினைக்கும் பொழுதெல்லாம் ஒரே ஒரு வாசகம் மட்டும்தான் ஞாபகத்துக்கு வருகிறது. எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு கட்டுக்கோப்பா வைத்திருந்தார், எந்த அளவுக்கு பெண்களுடைய கண்ணியம் இங்கே பாதுகாக்கப்பட்டது, எந்த அளவுக்கு பெண்கள் தைரியமா நடந்து போறாங்கன்னா பெண்கள் பின்னாடி திரும்ப பார்க்க வேண்டிய ஒரு அவஸ்தை அவங்களுக்கு இல்லை. இன்னைக்கு ஒரு பெண் நடந்து போறாங்கன்னா 5 மீட்டருக்கு ஒருக்கா பின்னாடி திரும்பி திரும்பி நடந்து போறாங்க. ஏன்? திரைப்பட நடிகராக இருக்கக்கூடிய திரு ரேவதி அவர்கள் நேத்து ஒரு இங்கே சொல்றாங்க, இன்னைக்கு சென்னை எனக்கு பயமா இருக்கு, எல்லா இடத்திலும் ஒரு சைக்கிள்ல சர்வசாதாரணமாக சுற்றி திரிந்த நான் இன்னைக்கு சென்னையில சில இடத்திற்கு செல்வதற்கே பயமா இருக்குன்னு